அடுத்தது மெலட்டோனின். இது தூக்கத்திற்கான ஹார்மோன். மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இது உற்பத்தியாகும். இதனுடைய வேலை மூளையின் கழிவுகளை அகற்றுதல், நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தல், உடல் பாதிப்புகளை சரி செய்தல் ஆகும். இது அடுத்த நாளைக்கான எனர்ஜியை கொடுத்தல். கார்டிசால் அதிகமானால் மெலட்டோனின் குறைந்துவிடும். அடுத்தது டோபமைன். இது நல்ல உணர்வுகளை கொடுக்கும் ஹார்மோன். இதனுடைய வேலை ஞாபகத்திறன், ஒருமுக கவனம், கற்றல் போன்ற இதர செயல்பாடுகளை பார்த்து கொள்கிறது. கார்டிசால் அதிகமானால் டோபமைன் குறைந்துவிடும். எனவே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் நிறைய வழிகளில் உடலையும் மனதையும் பாதிப்படைய செய்கிறது. நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் ஹார்மோன் சமநிலையில் இல்லை என்பது அர்த்தம். பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தால் ஹார்மோன்கள் சமநிலையில் உள்ளது என்ற அர்த்தம். சைக்காலஜியை பற்றி சுருக்கமான உரைகளை பார்க்கலாம். சைக்காலஜியின் மனதின் பல்வேறு நிலைகளை பார்த்தோம். இது மனதை பற்றிய விழிப்புணர்வை கொடுக்கிறது. மேலும் உங்கள் அறிவை அதிகரிக்கவும் செய்கிறது. நன்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.